நெல்லையில் வந்து இந்த கொலைகளையே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இப்போ நாங்குநேரி மாணவனுக்கு நடந்தது வேற, அதுக்கடுத்து தூத்துக்குடியில் அந்த கபடி மாணவனுக்கு நடந்தது, அது ரெண்டும் ஒரு வகை. இப்போ இங்கே இப்போ சமீபத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது இன்னொரு வகை. இன்னொன்று என்னென்னா, ஒரு உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று அடுத்தடுத்து நடக்கும்போது இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாஸ் சூசைட் நடக்கும் சில சமயங்களில். நீங்கள் அது மாணவர்கள் தற்கொலைன்றது இந்த நீட்டில் வந்து இதுவான போது அது தொடர்ச்சியாக அது நடந்தது. அது என்னன்னா, சரி இதுதான் வழி அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம இதுல என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க அப்படி இன்ஸ்பயர்ன்றத பார்த்து செய்யறாங்க. பார்த்தொழுதல், அந்த பார்த்தொழுதல் வந்து இப்போ ஒரு கொலை வந்து அவங்க அந்த குழந்தைங்க பார்த்து அந்த செய்திகள் கேட்டு பள்ளிகளில் கொலை பண்ணுறது, அந்த செய்தி வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பென்சிலுக்காக நடந்த சண்டையில் கூட கத்தி எடுக்கிற நிலை வந்து மாணவர்கள் மனசில் விளைஞ்சிருக்குன்னா, அப்போ இத்தனை செய்திகளுக்கு பின்னால் அரசும் பள்ளி நிர்வாகமும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மாரல் ரீதியாக இல்லை வந்து அவங்களுக்கு அறிவிப்பு கட்டுற ரீதியாக எதையும் செய்யலை.